ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர். நாம பார்த்துட்டு இருக்க சீரிஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம். சார் ப்ளீஸ் சார், நான் ஸ்டூடெண்ட் 23 ஹியோபாங். உங்களோட விசுவாசமான சேவகனாக இருக்க ஆசைப்படுறேன் சார். உங்கள் சபார்டினேட்டாக இருக்க சார், என்னை ஏற்றுக்கோங்க சார். என்ன சொன்னா விசுவாசமான சேவகனா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கா போய் போய் உன் லீடரை ஏற்றுக்கிறேன்னா? டேய், அவனுக்கு தான் எந்த செக்டுமே இல்லையாடா, பேக் பண்ணுறதுக்கு எந்த பவருமே இல்லையாடா. என்ன நீ என்ன சொல்கிறேன்னா நான் அவனுக்கு லீடராக இருக்கணுன்றியா? ஆமாம் சார், பாஸ்ட்டில் நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என்னோட உடல் பொருள் ஆன்மா எல்லாம் உங்கள் காலடியில் வைக்கிறேன் சார். என்ன உங்கள் சபார்டினேட்டாக எடுத்துக்கோங்க, உங்கள் வேலைக்காரனை எடுத்துக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி பேசுகிறான் ஹியோபாங் அந்த இடத்துல. சரி, சின்ன வயசுலேருந்து யாரையும் நம்பினதில்லை, ஆனால் இவன் என்னோட ஃபாலோவராக இருக்கணும்னு ஆசைப்பட்றானா? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஏற்றுக்கோங்க. பல்ல கடிச்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல பயத்தில் ஹியோபாங்க. சரி, காட் ஜாங் மட்டும் தான் என் கூடவே இருந்திருக்காரு, ஆனால் அவர் கூட டீமன் லார்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணதுனால தான் இருக்கார் என் கூட. ஆனால் இவன் வாலண்டியராக வரேன்றான். சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். ஹியோபாங் ரொம்ப சந்தோஷமா, தேங்க்யூ சார், அவங்க ரொம்ப உண்மையாக இருப்பேன் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க ஹியோபாங்க. நான் ஒரு நிமிஷம் தூரம் விட்டு போயிடக்கூடாது, அதுக்குள்ள ஒரு சம்பவமா? ஏன்னா முதுகிலம் இல்லாத பூச்சியே, உங்கள் லார்ட் முகியம் இந்த இடத்துல இருக்காரு, வேற ஒருத்தருக்கு விசுவாசமா இருப்பேன் எங்கேயே சொல்கிற அப்படின்ற மாதிரி கடுப்பாக ஜாஹியோன் அந்த இடத்துல. ஐயோ, இவங்க ரெண்டு பேருமா போட்டு போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்களே இவனை. ஸோ இவன் பயத்தில் இருக்கான் ஒரு மாதிரி. என்ன என் ஃபாலோவர்கிட்ட எப்படி பேசுகிற? ஹீரோ பேசுகிறான். ஹீரோக்கு பின்னாடி ஒரு புலி உருவமே வருது, உரும்புற மாதிரி இருக்குது இடத்துல பார்க்கறதுக்கு. என்ன என் ஃபாலோவர்கிட்ட பேசுகிற? நீ ஏன் முக்கியமான வாழை பிடிச்சி தொங்குறவன் தான், என்ன ஓவராக பேசுகிற அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த முறைக்கிறான். என்ன சொன்ன என்ன பார்த்து? என்னடா வாய் திணறுது, பேச முடியலையே உன்னால அப்படின்னு ஹீரோ கலாய்க்கிறான் அவனை. என்ன என்னை பார்த்தா பயமா இருக்க அப்படின்னு ஹீரோ கலாய்ச்ச உடனே டென்ஷன் ஆகிறான். என்னை பார்த்து நீ எப்படி பேசலாம், புள்ள பூச்சி, உன்னை கொல்லாம் நசுக்கி கொள்றேன்டா அப்படின்ற மாதிரி வரான். ஹீரோ குத்தா ட்ரை பண்ணுறான். ஹீரோ ரொம்ப அசால்ட்டாக பின்னாடி அடித்து மயக்கப்பட வச்சிடறான். கீழே போய் விழுறான் தேய்ச்சிக்கிட்டே அவன் தரைய. அந்த அவதாரோட கம்பேர் பண்ணுவோம் நீலாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான். இது எல்லாத்தையும் பார்க்க ஹியோபாங், ஓஹோ நல்ல நல்ல சாய்ஸ் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. ஹீரோ நம்ம முக்கியம் பார்த்து, என்ன தம்பி இன்னும் 2 போகலாமா சண்டைக்கு? சரி, என்ன என்ஜாய் பண்ணிக்கோ இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாறிடல, ஏதோ உனக்கு ஒரு வேலைக்கார கிடச்சிருக்கான் அவ்வளோதானே, ரொம்ப பெருசாக இது பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி முக்கியம் கிளம்புறான் அந்த இடத்த விட்டு. என்னடா அது, முக்கியம் சண்டை போடாமல் கிளம்புறானா? ரொம்ப அதிசயமாக இருக்கே. அங்கே இருக்க எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இங்கே இருக்கிற பவர் எல்லாமே நம்ம ஹீரோ பக்கம் ஷிஃப்ட் ஆகுதோ அப்படின்னு அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட் நோட்டீஸ் பண்ணுறாங்க. யாருக்கடா தெரியும், ஒருவேளை இவன் கூட ஃப்யூச்சரில் டீமன் லார்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஒரு வாரம் கழிச்சு செகண்ட் எக்ஸாம் நடக்கிறப்ப ட்ரில் ஹாலை காமிக்கிறாங்க. உனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், எல்லோரும் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா பண்ணுவீங்க, இதுவரை பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் தான் பண்ணணும், நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ சார். சரி, எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரேண்டம் ட்ரா இருக்கும், எல்லோரும் வந்து அவங்கவுங்க நம்பர் எடுங்க, அப்போ தான் நீங்கள் எந்த குரூப்புக்கு எதிராக ஃபைட் பண்ண போகிறீங்கன்னு தெரியும். குரூப் 1 to 4 வாங்க. குரூப் 2 3 லீடர் மாறி இருக்காங்க போல இருக்கு. குரூப் 1 லீடர் மியோன் சியோன் ஷாடோ செக்டர் சேர்ந்தவன். நம்ம 72 தானே மாறி இருக்காங்க போல லீடர். ஆமாம், ஓஹோ 2 லீடர் மாறி இருக்காங்களா? அப்போ பிரின்சிபல் ஆச்சரியமாக பார்க்குறாரு. எல்லோரும் கையை விட்டு அதை லாட் எடுக்கிறாங்க, சீட் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே குரூப் 1 குரூப் 3க்கு எதிராக போட்டி போட போகுது, குரூப் 2 குரூப் 4க்கு எதிராக போட்டி போட போகுது. ஹே சூப்பரான லீடர் கிடச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து வாங்க, குரூப் 5லேருந்து 8 லீடர் வாங்க. என்ன இந்த குரூப்லேயும் 2 லீடர் மாறி இருக்காங்க. குரூப் 8 பாருங்களேன். எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பிரின்சிபலே ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா குரூப் 8 லீடர் நம்ம ஹீரோ வர்றான் அந்த இடத்துல. ஹீரோ வந்து நிற்கிறான். வான்றியோ கடுப்பாவது. அப்போவே நான் வான் பண்ணேன், முட்டா பயலே, ஏன்டா ஒழுங்காக சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், முக்கியமாக தெரிஞ்சிட்டு இருக்கா வான்றியோ அந்த இடத்துல. முன்னாடி நாள் ட்ரெயினிங் நடக்கிற ஆஃப்டர்நூன் செஷனில் மேலே நின்று முக்கியம் பார்த்துட்டு இருக்கான், கல்லுக்கு மேலே நின்று. என்னடா நீங்கள் இன்னும் குரூப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க முட்டா பசங்களா, நீங்களாம் ஒரே இடத்துல இருக்கீங்க. இப்போ நான் ஃபார்மேஷன் 1 சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவனு நான் என்ன ஃபார்மேஷன் பண்ணுறேன், என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் எல்லாமே பார்க்க முடியுது. அப்புறம் எப்படி அதை ஜெயிப்பீங்க, என்ன இவ்வளோ முட்டாளாக இருக்கானுங்க இவனுங்க, வேஸ்ட் அப்படின்னு சொல்லி திரும்பி போகிறான் அந்த இடத்துல. அவன் முக்கியம் நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. யார் பார்க்க நல்லா இருக்காளே, இதுதான் நம்ம வான்றியோ மியூசிஷியன் செக்டர் சேர்ந்தவன். நீயா கண்டுக்காமல் போகிறான். என்ன பேரை சொல்லி கூப்பிட்டா நிற்க மாட்டியா, என்ன தான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கடுப்பாகி கேட்குறான். சரி பாயிண்ட்டுக்கு வா, இங்கே பாரு, நான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு நினச்சேன், இப்படி தான் நீ ரியாக்ட் பண்ண போறியா? நீ தானே சொன்ன ஸ்ட்ரெல்த் செக்டர் சேர்ந்தாலும் முட்டா பசங்கன்னு. ஏண்டா சும்மா விளையாட்டு சொன்ன, அதை எவ்வளோ யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவள் கையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறா, அதில் ஏதோ கட்டு போட்டிருக்கு, ஏதோ காயம் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அவளுக்கு. உனக்கு காயம் ஏற்பட்டிருக்கா? ஆமாம், அது நேற்று தான் ஏற்பட்டுச்சு. நேற்று நைட்டு நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன் தன்னந்தனியாக, அப்போ யாரும் என்ன திடீர்னு அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணிட்டாங்களா? யாரா அவ்வளோ தைரியமான ஆள் தெரியல. அவன் மூஞ்சில் மாஸ்க் போட்டிருந்தான், ஆனால் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி, என்ன போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க எவனோ தெரியாத ஆள்கிட்ட, போய் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதானே. இங்கே என்ன ஜோக்காக பண்ணிகிட்ருக்கேன், இதில் கேர்லெஸ் அந்த மேட்டர் கிடையாது. என்னையா ஓவர் பவர் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒன்னையும் ஓவர் பவர் பண்ணி அட்டாக் பண்ணுவான் அவன். சரி, இப்போ என்ன கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறியா? ஆமாம்,
என்கிட்டயே வந்திருக்கானா கண்டிப்பாக ஒன்று அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அடுத்த எக்ஸாம் வருதுல, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் அவனுக்கு ஒரு த்ரெட்டாக தான் இருப்போம். என்ன சொல்கிற நீ? உனக்கே தெரியும்ல, நம்ம 4 குரூப்பாக போய் தானே ட்ரா எடுப்போம், ரேண்டமாக எடுப்போம் நம்பர் யார் ஆப்போசிட்டாக வர போகிறாங்கன்னு. ஆமாம், இதுக்கு என்ன சம்மந்தம்? உனக்கு நல்லா யோசிச்சு பார்த்தியா? அங்கே எக்கச்சக்க டீம் இருக்காங்க. எதுக்காக 4 குரூப்பாக எடுக்கணும்? அவங்க எல்லாரையும் ஒரே டைமில் எடுக்க வைக்கலாம்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, 4 எடுக்க வைக்கிறாங்கன்னா இன்டெரக்டாக சொல்கிறாங்க அவங்க யாருக்கு யார் ஆப்போசிட்டாக விளையாட போகிறீங்கன்னு இன்டெரக்டாக காமிக்கிறாங்க. ஸோ நீ என்ன சொல்ல வரேன்னா வேணும்னே எங்கள் இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்கன்னு பார்க்குறியா? ஆமாம், வேணும்னே இன்ஃபர்மேஷனை சொன்னால் தான் ஓகே இவனுக்கு ஆப்போசிட்டாக வரானா, சரி இவனுக்கு எதாவது பண்ணி ஒன்றுமே நம்ம செஞ்சு விட்டால் தான் நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்களும் நினைப்பாங்களே, அதுக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண நான் வாண்ட்ரியோ. இப்போ உனக்கு புரியுதா? லீடரே இல்லைன்னு வச்சுக்கோ, ஃபார்மேஷன் யாராலையும் ஒழுங்காக பண்ண முடியாது, ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இது அவங்க பிளானாக இருக்குன்ற மாதிரி வாண்ட்ரியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறா. சரி சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், நாளைக்கு எக்ஸாமு பார்த்துக்கோ, கேர்லெஸ்ஸாக இருக்காத அப்படின்ற மாதிரி வாண்ட்ரியோ எக்ஸ்பிளைன் பண்ணி கிளம்புறா. அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறா. இங்கே பாரு, நீயும் என்ன மாதிரியே மைனர் ப்ரீஸ்டூட் காம்படிஷனில் கலந்துருக்க, அடுத்த டீமன் லார்ட் ஆகிற வாரிசில் இருக்க. போய் இந்த செகண்ட் எக்ஸாமில் அவுட் ஆகிட போகிற. நீ மட்டும் அவுட் ஆன உன் ஸ்டெல்த்து செக்டை விட்டே துரத்தி விட்டுருவானுங்க. அந்த நியூஸை நான் கேட்குற மாதிரி வச்சுக்காத அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அந்த தடவை கிளம்புறா. இவ தான் இருக்கிறதுலே இந்த 6 பேரில் வந்து வீக்கான ஒரு ஆள். இவெல்லாம் இப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணுறா பாரு அப்படின்ற முக்கியம் நினைக்கிறான். சரி அவள் அட்வைஸை ஞாபகம் வச்சுப்போம், ஜாஹேனவே பார்ப்போம். பின்னாடி யாரோ மரத்துலேருந்து நோட் பண்ணுறாங்க நம்ம முக்கியனை. அவனோட கத்தியில் பார்க்குறான், ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கான் நம்ம முக்கியமே. கிட்டத்தட்ட ராத்திரி நேரம். மாஸ்டர் 10 மணி ஆயிடுச்சு மாஸ்டர் அப்படின்னு நம்ம நேனா சொல்கிறான். ஹீரோ உட்காந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் போல இருக்கு. சரி நேனோ, எந்த அளவுக்கு என்னால் வின் பண்ண முடியும் இப்போது முக்கியமான அவதார்கிட்ட? மாஸ்டர் நீங்கள் ஒரு 60% வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடி ஒரு வாரத்தில் ஜெயிச்சு காட்டுறேன்னே, என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, 60% தான் சொல்கிறேன் நீங்கள். மாஸ்டர் நீங்கள் மொத்தமாக 106 பேட்டில் போட்டிருக்கீங்க மாஸ்டர். 106 சண்டையிலையும் உங்களுடைய பட்டர்ஃப்ளை டெக்னிக்கோடைய ஃபைட்டிங் ஃபார்மில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு மாஸ்டர். நீங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவனை பீட் பண்ணிடுவீங்க மாஸ்டர். என்னடா சோகமாக இருக்கேன்னு ஆறுதல் சொல்கிறேன் நானும்? அப்படிலாம் இல்லை மாஸ்டர், நான் வேறு ஃபேக்டை தான் சொல்கிறேன். உனக்கு எமோஷன்லாம் நான் மறந்தே போயிட்டேன். சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஹாஸ்டலை நோக்கி போயிட்டு இருக்கான். பில்டிங்கை நோக்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம். நின்று செக் பண்ணுறான், யாரா அது? யாரும் சண்டை போடுறாங்களா என்ன? எந்த சைட்லேருந்து சத்தம் வந்துச்சோ அந்த சைடு நோக்கி ஓடிட்டு இருக்கான் அவன். யார் இருக்கா இங்கே? ரொம்ப இருட்டாக இருக்குன்னு சுத்தமாக பார்க்க முடியல. யாரா அவன் தரையில் படுத்திருக்கான்? நானோ நைட் விஷன் மோட் ஆக்டிவேட் பண்ணுறான். நைட் விஷன் மோட் ஆக்டிவேட். யாரோ ஒருத்தவன் பிளாக் கலரில் நிற்கிறான். இது நம்ம முக்கியமாக என்ன சண்டை போடுறானுங்களா? யாரா அந்த மாஸ்க் போட்டவன்? அவர் ரத்தம் தெரியுதுங்க, எனக்கு தெரிஞ்சு கத்தி இறக்கிட்டான்னு நினைக்கிறேன். முக்கியமான ரிஃப்ளெக்ஷன் ஒன்று தெரியுது, பார்க்கவே ரொம்ப கோல்டாக இருக்குது. முக்கியமாக திரும்பி அட்டாக் பண்ண வரான். முக்கியமாக இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறான். அதாவது குதிச்சு தப்பிக்கலான்னு பார்க்குறான். யாரா அவன்? முக்கியமே கார்னர் பண்ணுறான். அப்படின்னா செம பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த இடத்துல யாரா நீ அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். முக்கியம் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. குதிச்சான் பார்த்தீங்களா, தரையில் நிற்கும் போது அவன் கால் முட்டியில் ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. நகர முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்துட்டான் போல. இப்போ உனக்கு கொல்றேன்டா அப்படின்னு மாஸ்க் போட்ட பர்சன் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறான். முக்கியமாக கொண்டுட்டானா ஹீரோட குரூப் ஃபெயில் ஆகிடும்ல. எனக்கு முக்கியமுக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லை தான், பட் என்ன பண்ணுறது, அவன் குரூப்பில் நானும் இருக்கேன்னு சொல்லி ஓடி போய் ஹீரோ ஹெல்ப் பண்ணுறான். முக்கியமுக்கு அதை கண்டுபிடிச்சிட்டு அவன் திரும்புறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடி வரதை கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோக்கு ஒரு ஸ்லாஷ் கொடுக்குறான். ஹீரோ தப்பிச்சிட்டான். வயிற்றுலேயே குத்துறதுக்காக ஹீரோ வரான். ஆனால் கரெக்டாக குத்துறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிட்டான். அவன் ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான். நமக்கு இன்ஜுரி எந்த இடத்துல ஏற்பட்டக்கூடாது. அதே டைமில் வயிற்றில் குத்த வரும்போது ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் எஸ்கேப் ஆயிருக்கான். அப்படின்னா அவனோட ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஹீரோவோட பவர்ஃபுல்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அந்த இடத்துல. பட் என்ன பண்ணுறதுதான், சரி இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டான் முகேமுக்கு. இப்போ முகேம் எதுவும் பண்ண முடியாது. பட் அவன் செஞ்ச வேலையால் முகேம் எப்படி படுத்துருப்பான்னு நினச்சிட்டு வெஸ் ஆகிடும் அந்த இடத்துல இருந்து. யார் அவன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறான், எப்படி என்ன இவங்க கூடலாம் ஓட முடியாதுன்னு நினச்சினா ஹீரோ. போய் நீலாம் வந்து ஹெல்ப் பண்ணுற பற்றியா அப்படின்னு கடுப்பாயிட்டான் முகேம. எனக்கு மட்டும் என்ன ஆசையாடா வாடா அப்படின்னு சொல்லி தூக்கி போயிட்டு இருக்கான். இப்போ அகாடமியோட ஹாஸ்டல் ரூம் பார்க்குறாங்க. எல்லாம் ரொம்ப ஆச்சரியம் பார்க்குறாங்க. எங்களாடு உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன்டா தூக்கி வந்துட்டு இருக்கான் இவன் நம்ம ஹீரோ அப்படின்னு எல்லாம் ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு சொல்கிறா இங்கே எங்களாடுக்கு? சரி அதெல்லாம் முதல்ல கேட்டுக்கலாம். முதல்ல போய் அவங்க மருந்து கொடுங்க. எங்களாடு உங்களுக்கு எதாவது ஆச்சா? எங்களாட் யார்? நம்ம ஹியோ பாங் தான். உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு பாசமாக கேட்குறாரு அம்மா. அவர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, கவலைப்படாத. நானும் அந்த ஜாஹையோனை ஸ்கேன் பண்ணுறான். ஓகே பாஸ். ஸ்கேன் பண்ணிட்டேன். அவனுக்கு பெருசாக அதில் ஸ்கல் லைட்டாக அடிபட்டிருக்கு. 4 சென்டிமீட்டர் அகலமும் 2 மில்லிமீட்டர் டீப்பாகவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவனோட ரத்தம் நின்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் அவனை வந்து ஸ்டிச் பண்ணாலே சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே பெரிய பிரச்சனை இல்லை போல இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். எங்களாடு உங்களுக்கு ரொம்ப ரத்தப்போக்கா இருக்கு. ஐயோ நான் ஜாஹையோனை ஸ்கேன் பண்ணிட்டு இருந்ததுனால முக்கியமே மறந்துட்ட போல இருக்கே. அதாவது உயிருக்கு போராட்ட நிலைமையெல்லாம் உயிருக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி ரத்தம் போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உயிருக்கு எதாவது ஆபத்தாயிடும். பட் அவன் காலை இப்போதைக்கு செயல்படுத்த முடியல போல இருக்கு. என்னடா இவனுக்கு இவ்வளோ ரத்தம் போயிட்டு இருக்கு. ஹியோபாங் நைட் டியூட்டியில் ப்ரொஃபஸர் இருப்பாங்க, போய் கூப்பிட்றா. ஓகே சார். ப்ரொஃபஸர் வராரு, கட்டுலாம் போடுறாரு. ப்ரொஃபஸர் என்னாச்சு? இவ்வளோதான்ப்பா என்னால் இப்போதைக்கு பண்ண முடியும். இதான் முக்கியமான விஷயம் ப்ரொஃபஸர். ஏன் அமைதியாக இருக்கீங்க?
எனக்கு தெரிஞ்சு இவன் இருக்கிற கண்டிஷனில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவனால் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம முக்கியம் ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் சின்ன பிரேக் எடுத்தோடனே உங்களுக்கு 2 வீடியோ போட்டுட்டேன். இதே மாதிரி தினமும் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஏதாவது நான் பிரேக் எடுக்கிற மாதிரி இருந்தால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும். இன்கேஸ் வீடியோ வரல அப்படின்னா நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுவேன். அப்படியும் வீடியோ வரலனா கம்யூனிட்டி போஸ்ட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். என்னோட வராபியம் ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்கும் வெயிட் பண்ணி வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.